குருஜி மகாவிஷ்ணுவுடன் நேரடி சந்திப்பு ஜூன் 1 முதல் 15 வரை சேலம், திருச்சி, மதுரையில் நேரடி தொடு தீட்சை, ஆன்மீகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பெறுங்கள். மற்றும் ஜூன் 28 சென்னை மாடம்பாக்கத்தில் பிரம்மாண்ட மகா சத்சங்கம், சக்தி வாய்ந்த தியானம் மற்றும் நயன தீட்சை. குருஜி மகாவிஷ்ணுவின் நேரடி ஆசிர்வாதத்துடன் உங்கள் தொழில் மற்றும் ஆன்மீக வாழ்வை அழகாக்குங்கள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். உடனே முன்பதிவு செய்யுங்கள். சாமி, மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சாமி? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ராசிக்கு 3ல் இருந்த குரு தன்னுடைய சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது இடத்துல உச்சம் அடைகிறார். மேஷத்துக்கு 7.5 சனி ஆரம்பிச்சதுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு ரிலீஃபான ஒரு காலமாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுகஸ்தானத்துல ஒரு ஜாதகனுக்கு குரு எப்பொழுதெல்லாம் உச்சம் அடைகிறாரோ கண்டிப்பா வீடு கட்டுவாங்க, அல்லது ஒரு சின்ன நிலமாவது வாங்குவாங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மேஷராசிலாம் இந்த பீரியட்ல தாராளமா எடுத்து செய்யலாம். ஸோ ரொம்ப முக்கியமா மேஷராசிக்கு 8வது வீட்டை குரு பார்க்கறதுனால கடன் பிரச்சனைகள்ல இருந்து அவர்கள் மீண்டு வருவார்கள். ஏற்கனவே கிரெடிட் கார்டு லோன் இருக்கு சார், அல்லது சின்னதா ஒரு கடன் வாங்கிட்டு அதுக்கு நிறைய வட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷத்துல அந்த கடனை அடைத்து முடிப்பீங்க. வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். கூட்டு தொழில் அல்லது 3வது நபர்களால் ஒரு நல்ல ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேஷராசிக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு திடீர்னு ஒரு நபர் அறிமுகமாவாங்க. அந்த நபரால் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கைக்கு அடுத்த 12 மாசத்துக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதா இருக்கும். ரொம்ப முக்கியமா சமசப்தம பார்வையா 10வது வீட்டை மேஷத்துக்கு குரு பார்க்கறது இந்த வருஷத்துல கண்டிப்பா ஒரு புதிய பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் புகழையும் மேஷராசிக்கு கொடுப்பார். சார் வேலையை இழந்துட்டேன், கண்டிப்பா வேலை கிடைக்கும். சார் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் வேணும், நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி பல வெளிநாட்டு கனவுகளோடு வாழக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல கண்டிப்பா வெளிநாடு பயணங்கள் அமையும். வெளிநாட்டில் இருக்க சார் பிஆர் அப்ளை பண்ணலாமா, கண்ணை முடிட்டு அப்ளை பண்ணுங்க. நிறைய தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று தெய்வ வழிபாட்டால் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம். மேஷராசி எதில் கவனமா இருக்கணும்னு சொன்னா குழந்தைங்க விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. பிள்ளைகளை பூத கண்ணாடி வச்சு பார்க்காதீங்க. அதுல குறிப்பா முருகப்பெருமானுடைய வழிபாடை இந்த வருஷம் முழுக்க நீங்க செய்யறதுனால குருவால் ஏற்படக்கூடிய எல்லா நல்ல பலன்களையும் நீங்கள் அனுகூலமாக அனுபவிக்கலாம். சாமி, ரிஷபராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3ல் குரு மறையிறாருன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கும். தயவு செஞ்சு பயப்பட வேணாம். ஏன்னா 3வது இடம் ஒரு ஜாதகத்துல தைரிய வீரிய விஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எதை முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா அது வெற்றி அடையும். ஏற்கனவே செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த வருஷத்துல நீங்க தொடங்கி கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவீங்க. அதுல குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை சார், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை சார், டிவோர்ஸ் வாங்கிக்கலாம்னு தோணுது சார், எதுக்கு இந்த வீட்டுல வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அன்பு அந்யோன்யம் உங்க குடும்பத்துல அதிகமாகும். காதலர்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனதிற்கு பிடித்த வாழ்க்கையோடு உங்களுடைய நகர்வுகள் இந்த வருஷத்துல தொடங்க ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியமா 9வது இடத்தை குரு பார்க்கறதுனால திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு இந்த வருஷத்துல உங்களுக்கு 100% உண்டு. ஏன் ஒரு ஜாக்பாட் அடிக்கலாம், ஒரு லாட்ரி அடிக்கலாம், அல்லது ஒரு பெரிய சம்பளத்தோட கூடிய ஒரு பெரிய பொறுப்பும் பதவியும் புகழும் உங்களை அலங்கரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபத்தை குரு பார்க்கறதுனால சார் ஏற்கனவே அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணி தான் நான் வாழ்ந்தனே தவிர எனக்காக ஒரு டீ வாங்கி கொடுக்க கூட யாருமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா பொருளாதாரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மையை கடவுள் கொடுக்க போறாருங்க. ஸோ ஒட்டுமொத்தத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நிறைய நல்ல விஷயங்களை செய்யறதுக்காகவே வருது அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்துல ரிஷபம் கவனமா இருக்கணும்னு சொன்னா அம்மாவோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அம்மாவோட உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சில ரிஷபராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாசம் வரைக்கும் வீடே சூனி வச்ச மாதிரி தோணும். எமோஷனல் ஆகாதீங்க தயவு செஞ்சு. உங்க உடம்பு உங்க மனசை பார்த்துக்கோங்க. டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமா இருந்துட்டாலே நீங்க போதும். எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னா துர்க்கை அல்லது பெண் தெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். சாமி, மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி 2026 என்ன பலன்கள் கொடுக்க போகுது? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த குரு பல்வேறு விதமான மன நெருக்கடி, மன அழுத்தத்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தது. 12ல் குரு தேவையில்லாத விரைய செலவுகளை கொடுத்துச்சு. எந்த முடிவை கூட சரியா எடுக்க முடியாம நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. 2வது இடத்துக்கு குரு வரார். குடும்ப ஸ்தானத்துல குரு உச்சம் அடைகிறது 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பொக்கிஷமான பீரியட். நீங்க எதை நினைச்சாலும் அது நடக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தொழில் பண்ணலாம். வெளிநாட்டுக்கு போகணும்னு விருப்பப்படுறீங்களா, கண்டிப்பா அதுக்குரிய முயற்சி எடுங்க. உங்களுடைய பலிதங்கள் அத்தனையுமே மாறும்.
படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு விரும்பின காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கக்கூடியதா இருக்கும். பொருளாதார ரீதியா ஒரு பெரிய முன்னேற்றத்தை மிதுன ராசி இந்த வருஷத்துல பார்ப்பாங்க. குரு பார்க்கக்கூடிய இடம் 6வது இடத்தை பார்க்கறதுனால எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் அந்த எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. வாங்கின கடன் எல்லாம் இந்த வருஷத்துல அடைப்பீங்க. உடம்புல பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வருஷத்துல அது சரியாகும். ரொம்ப முக்கியமா 8வது இடத்தை குரு பார்க்கறதுனால விலகிய உறவு உங்களை தேடி வரும். புருஷன் பொண்டாட்டி சண்டை சரியாகும். விவாகரத்து வரைக்கும் போன தம்பதியா இருந்தா கூட சேர்ந்து வாழ்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குங்க. அதற்கடுத்தது மிதுன ராசிக்கு 10ல சனி, அந்த இடத்தை உச்சமான குரு பார்க்கிறார். 10க்கு அதிபதி உச்சம் அடைகிறார். 10ல பாவ கிரகம் இருந்தா கண்டிப்பா புதிய பட்டமும் பதவியும் பொறுப்பும் புகழும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல தேடி வந்தே தீரும். ஸோ ஒட்டுமொத்தத்துல எதெல்லாம் செய்யணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ அத்தனை விஷயத்தையும் ஜாலியா தொடங்கி பண்ணுங்க. இந்த வருஷம் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வருடமாக உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். மிதுன ராசிக்காரர்கள் பெருமாளுடைய வழிபாடு, பக்கத்துல எந்த பெருமாள் கோவில் இருந்தாலும் சனிக்கிழமை அன்னைக்கு அந்த பெருமாளை போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்வு சிறக்கும். எந்த விஷயத்துல மிதுன ராசி ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. 3வது நபர்கள்ட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி அப்பாவோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சின்ன விஷயங்கள்ல தந்தையோட கருத்து முரண்கள் ஏற்படும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நீங்க அனுசரிச்சுட்டா இந்த வாழ்க்கை உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சாமி, கடகராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? 12 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி குறிஞ்சு பூ ஒரு செடியில பூக்குன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி கடகராசிக்கு இந்த 12 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய பொற்காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய ராசியில குரு உச்சம் அடைகிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விசேஷமான காலம். 5, 7, 9 ஒரு ஜாதகனுக்கு எப்பொழுது குரு பார்க்கிறாரோ அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா எதிர்பார்த்திராத திருப்பம், மாற்றம், வளர்ச்சியை கடவுள் கொடுக்க போறார். அஷ்டம சனியனுடைய ஆகப்பெரிய வழிகள்ல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த குரு வந்திருக்கு. ஜென்ம குருவா இருந்தாலும் கடகராசி கவலைப்பட வேணாம். 5வது இடத்த குரு பார்க்கறதுனால நீங்க செஞ்ச அத்தனை புண்ணியமும் வேலை செய்யும். சார் நான் கோயிலுக்கு போனேன் சார், விளக்கேத்தனை, சாமி கும்பிட்டேன், யாருக்கும் எந்த கெடுதலை கூட நான் செஞ்சதில்லை, ஆனா கடவுள் எனக்கு நிறைய சவாலை கொடுத்துட்டார் சார், கஷ்டத்தை கொடுத்துட்டார் சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கவலைப்படாதீங்க. நீங்க பண்ண புண்ணிய காரியங்கள் அத்தனையும் இந்த வருஷத்துல கடகராசிக்கு வேலை செய்யும். உடம்பு தெளிவாக போகுது, மனசு தெளிவாக போகுது. உங்களை யார் ஏமாத்தினாங்களோ, யார் துரோகம் பண்ணாங்களோ, பழக்க வழக்கத்துல, உறவுல, சொந்த பந்தத்துல, கணவன் மனைவி விஷயத்துல, ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பழகிட்டு கூட உங்களை விட்டுட்டு யாராவது விலகி போயிருப்பாங்க இந்த காலத்துக்கு. அப்படி விலகி போனவர்கள் அத்தனை பேரும் வருத்தப்படக்கூடிய அடிப்படையில நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க. கல்யாண வயசுல இருந்தீங்கன்னா கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். திருமணமாயி புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிங்கன்னா ஒன்று சேருவீங்க. விவாகரத்து வரைக்கும் போனா கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல ஆண்டவன் ஏற்படுத்துவான். கடகத்துக்கு 9ல குரு பார்க்கறதுனால கண்டிப்பா ஒரு திடீர் யோகம், அதிர்ஷ்டம், பணவரவு இருக்கும். ஏற்கனவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுல பெரிய ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சார் வெளிநாட்டுக்கு போகணும், கண்டிப்பா போங்க. பிசினஸ் ஆரம்பிக்கலாம், தாராளமா செய்யலாம். ஒரு வீட்டுல நல்ல காரியம் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன், தாராளமா செய்யலாம். கடகத்துக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், எதெல்லாம் நல்லது நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் நீங்கள் தொடங்குங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. எதில் ஜாகிரதையா இருக்கணும்? வார்த்தையில ஜாகிரதையா இருக்கணும். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுறது உங்க குணம். வாக்கு ஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால நீங்க எது பேசினாலும் தப்பா போய் சேரும். 8ல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் பேசுறவங்கள்ட்ட பழகிறவங்கள்ட்ட ஜாகிரதையா இருங்க. யாருக்கிட்டையும் தேவையில்லாத அன்பை கொடுக்காம இருந்துட்டாலே வெற்றி உங்களுக்கு தான். ஒரே ஒரு வழிபாடு தான், சிவன் கோயிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு போய் மனசார சாமி கும்பிட்டுட்டு வாங்க. சந்திரனோட ஒளி மேல பட்டாலே உடம்பும் சரியாயிடும், மனசும் சரியாயிடும். சாமி, சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி இப்போ ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கிறது ஒரு பயம் இருந்தாலும் குருவும் 12ல மறையிறாரு அப்படின்னு நிறைய மனக்குழப்பம் இருக்கத்தான் செய்யும். உண்மையை சொல்லணும்னா நவம்பர் மாதம் வரைக்கும் சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப எமோஷ்னலாக உடஞ்சு போகாதீங்க. கொஞ்சம் நிதானமாக சீராக பொறுமையாக நீங்கள் போகணுன்றதை நான் அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா ராசியில் கேது, 12ல குரு மறைகிறாரேன்னு நீங்கள் கவலையப்பட வேணாம். ஏன்னா சுகஸ்தானத்தை 4வது வீட்டை குரு உச்சம் அடைஞ்சு பார்க்குறாரு. கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு புது இடம் வாங்கலாம், புது வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, புதுசாக ஒரு வண்டி வாகனம் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி தொழிலில் ஏதாவது கண்டிப்பாக நல்ல முதலீடுகளை செய்யறதுக்கும் குரு பார்வையால் நடக்கும். அது மட்டும் இல்லை, 6வது இடத்தை குரு உச்சம் அடைஞ்சு பார்க்குறாரு. அப்போ என்ன நடக்கும்? கடன் சுமைகள் எல்லாத்தையும் படிப்படியா அடைப்பீர்கள். மறைமுகமா உங்களுக்கு நிறைய எதிரிகள் இருந்துகிட்டே இருந்தாங்க. சார் நான் நேர்மையா இருக்கேன், உண்மையா இருக்கேன் சார், வேலை செய்யற இடத்துலயும் எனக்கு எதிரியா இருக்காங்க, வீட்லயும் என்ன எதிரியா தான் பாக்குறாங்க, நான் உண்மையா பழகினா கூட என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்க புலம்புனீங்கல்ல, கவலைப்படாதீங்க. எது சரி தப்புன்றதை கடவுள் காட்டி கொடுப்பார். உங்ககிட்ட இருக்கிற தப்பான மனிதர்களை ஆண்டவன் தானா விலக்கி விட்டுடுவான். அப்ப சிம்மத்துக்கு உடல் ரீதியா மன ரீதியா இருந்த பிரச்சனையை இந்த குரு பார்வை சரி செய்ய போகுது. ரொம்ப குறிப்பா அஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய அந்த 8ல இருக்கிற சனியை குரு உச்சமா பார்க்கறதுனால அடுத்த ஒரு வருஷத்துக்கு அஷ்டம சனியோட தாக்கமே உங்களுக்கு இருக்காது. அப்ப கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். புருஷன் பொண்டாட்டி சண்டையாவே இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஒன்னா சேரக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். காதலர்களா இருந்தீங்கன்னா அது திருமணத்துல போய் முடியும்.
கொடுக்கல் வாங்கல் டாக்குமெண்ட் பிரச்சனையை சந்திச்சவங்களுக்கு அதுல இருந்து நீங்க மீண்டு வந்துருவீங்க. ஸோ ஒட்டுமொத்தத்துல சிம்மராசிக்காரர்களுக்கு சுபவரைய செலவுகளை செய்யக்கூடிய குருவாக இந்த குரு வரார். எதுல ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னா, தயவு செஞ்சு உடம்ப பார்த்துக்கோங்க, மனசை பார்த்துக்கோங்க. ஒரே வரியில சொல்லணும்னா, உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய எந்த செயலையும் செய்யாதீங்க. பார்க்குற நீங்க ஆணா இருந்தா பெண்கள்கிட்ட கவனமா இருங்க, பெண்ணா இருந்தா ஆண்கள்கிட்ட கவனமா இருங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத உறவால நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். எந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காலையில எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அது ஒன்னே போதும். சூரியனை பார்த்து மனதார நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு உங்க நாளை தொடங்கினா இந்த குரு இல்ல அஷ்டம சனியினுடைய அத்தனை தாக்கத்தையும் உங்களால ஓரங்கட்ட முடியும். சாமி, கன்னிக்கு எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி 2026? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு வருஷம் பண விஷயத்துல வேலையில நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணது கன்னி தான். 7 சனி வந்ததுக்கு அப்புறம் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப், லவ் பிரேக்கப், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரவு அப்படின்லாம் நிறைய சவால்களை ஒரு காம்ப்ளெக்ஸ்டா பார்த்துக்கிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த குரு பெயர்ச்சி 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபத்துல வரார். 10ல இருந்து குரு பெயர்றது கன்னிராசிக்காரர்களுக்கு புதிய பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் புகழையும் தரும். வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும், ஒரு அரசியல் இருக்கீங்கன்னா நல்ல பதவி கிடைக்கும். அதே மாதிரி 11ல லாபத்துல குரு வர்றதுனால ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் இருக்கும். அப்ப பணம் நமக்கு வர ஆரம்பிச்சிட்டுனா கடன் நெருக்கடிகளை எல்லாத்தையும் நம்ம விரைந்து முடிப்போம். குறிப்பா 3வது இடத்தை குரு பார்க்கறதுனால புது தன்னம்பிக்கை, தைரியம், புதிய நண்பர்கள், புதிய அறிமுகத்தால பெரிய வெற்றி கிடைக்கும். சகோதரருடைய உறவுகளுக்குள்ள இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் மாறும். கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பா இந்த வருஷத்துல நடக்கும். பிரிஞ்சவங்க எல்லாம் ஒண்ணு சேருவீங்க. ஏற்கனவே விலகி போனவங்க காதலியோ அல்லது காதலனோ உங்களை தேடி வருவாங்க குரு பார்வை வர்றதுனால. ரொம்ப குறிப்பா குழந்தை இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு இந்த வருஷத்துல கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமா கிட்டும். தூரதேச பிரயாணம், கடல் கடந்து வாணிபம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் மிகப்பெரிய சாதக பலனை தரும். ஒரே வரியில கன்னிராசிக்கு சொல்லணும்னா, நல்ல காரியம் நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு தாராளமா எடுத்து பண்ணுங்க. அந்த விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸை 100% கொடுக்கும். கண்ணு எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, கண்டகத்து சனி 7ல இருக்கிறதுனாலையும் 6ல ராகு இருக்கிறதுனாலையும் பண விஷயத்துல கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. 7ல சனி இருந்துச்சுன்னா இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அண்ட் இல்லீகல் அஃபேர்ஸ் வரும். அப்ப தவறான வயசுக்கு மீறின உறவு வரும். தேவையில்லாத முறையற்ற காதல் உருவாகும். இதெல்லாம் கொஞ்சம் கண்ணி கவனமா இருந்தா போதும். மற்ற விஷயங்கள்லாம் இறைவனுடைய அருளோடு நீங்க ஜெயிச்சிருவீங்க. எந்த வழிபாடை செஞ்சா நல்லது நடக்கும்னு சொன்னா, சிவபெருமான் கோயிலுக்கு சனிக்கிழமை சனி பிரதோஷம் ஒரு 3 பிரதோஷத்துல போயிட்டு அங்க சாமிக்கு பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. உங்களுடைய பாவ வினைகள் அத்தனையும் விலகும். சாமி, இந்த துலாம் ராசிக்கு 2026 குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்களை தரப்போகுது? துளாராசியை பொறுத்த வரைக்கும் 9ல குரு இருக்கும் போதே நமக்கு நல்லது நடக்கலையெல்லாம் பயப்பட வேணாம். துளாராசிக்கு கடவுள் 9ல குரு இருக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தாரு. எது சரி தப்புன்னு செஞ்சு கொடுத்தாரு. அடுத்த கட்டத்தை நீங்க என்ன முடிவு பண்ணணுன்றதுக்கான வாழ்க்கையை கொடுத்தாரு. 10ல குரு வராரு. பதவி போயிடும், வேலை போயிடும்லாம் பயப்படாதீங்க. 10ல குரு உச்சம் அடைஞ்சு வர்றதுனால கண்டிப்பா துளாராசிக்காரர்களுக்கு பொருளாதார மேன்மை ஏற்படும். ஆனா ஒண்ணு மறுக்க முடியாது, வேலையில டிரான்ஸ்ஃபர் வரும், ப்ரமோஷன் வரும். பல பேர் வேலையை விட்டு வெளியில வேற வேலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரே ஒரு அட்வைஸ் தான், அடுத்த வேலையை வாங்கிட்டு இந்த வேலைக்கு பேப்பர் போடுங்க. இந்த வேலைக்கு பேப்பர் போட்டு அடுத்த வேலைக்கு போகணும்னு நினைச்சா வேலையில கண்டிப்பா தேவையில்லாத ஸ்ட்ரகிள துளாராசிக்கு கடவுள் தரும். 2 குரு பார்க்கறதுனால குடும்ப விவகாரங்கள்ல இருந்து வந்த கஷ்டமான கசப்பான விஷயங்கள்லாம் தானா விலகிடும். குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமை மேலோங்கக்கூடியதா இருக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பா நல்ல மெரிட்ல சீட் கிடைக்கும். ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் அண்ட் கிரௌத் இருக்கும். உங்க வார்த்தையை அலட்சியப்படுத்தினவங்களாம் உங்களை கூப்பிட்டு வச்சு நல்லா பாராட்டக்கூடிய நிகழ்வு நடக்கும். துலாத்துக்கு 4 குரு பார்க்கறதுனால வீடு, வாகனம், சுய தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் சாதகமா வரும். அம்மாவோட இருந்த கருத்து முரண் சரியாகும். அம்மாவோட மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும். வீட்டில் கொஞ்சம் ப்ளசண்டா ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப குறிப்பா 6வது இடத்த குரு பார்க்கறதுனால கடன் தொல்லைகள் இருந்து விடுபடுவீங்க. உடல் ரீதியா மன ரீதியா இருக்கிற நோயில் எல்லாம் சரியாகும். ஒரே ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும்ன்றது மட்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள். பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா பார்த்துக்கோங்க. 5ல ராகு இருக்கிறதுனால அவங்க கல்யாணம் பண்ணணும்னாலும் பார்த்துக்கோங்க. சின்ன குழந்தையா இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இதில் தெளிவா இருந்துட்டா மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி அடையும். எந்த வழிபாடை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவான் பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் கொண்டக்கடலை மாலை வாங்கி ஒரு 3 வாரம் அல்லது 5 வாரம் தொடர்ச்சியா போட்டு நீங்க வழிபடும் போது 10ல வரக்கூடிய குருவால் இழக்கக்கூடிய பட்டம், பதவி, பேர், புகழ நீங்க காப்பாத்திக்க முடியும். சாமி, விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி 2026 என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்காரர்களை நல்ல பலன் பார்க்குற ராசியில அற்புதமான இடத்துல இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அஷ்டம குரு முடிஞ்சு 9வது இடத்துக்கு குரு வரார். ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல குரு வந்துச்சுன்னா போற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க. அப்படி விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சத்தியமா வெற்றி அடைவாங்க. 8ல குரு போன ஒரு வருஷம் வாழ்க்கையெல்லாம் கடுமையான சோதனை தான். செய்யாத தப்புக்கு தண்டனை, பண்ணாத பாவத்துக்கு பழி, வாங்காத பணத்துக்கு வட்டி. தப்பு பண்ணும்போது தண்டனை அனுபவிக்கலைங்க, நான் ஒதுங்கி போனேன், கடைசியில் அன்னைக்கு தான் என் மேலே தேவலாம் பழி வந்துச்சு, இப்படிலாம் கஷ்டப்பட்டீங்க.
9ல குரு என்ன செய்யலாம்? எதை வேணாலும் செய்யலாம். மண் வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு கட்டலாம், சுய தொழில் பண்ணலாம். ஒரு திருமண வயசுல இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணலாம். வெளிநாட்டுக்கு போகணும்னா வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அல்லது இப்போ ஒரு வேலையில இருக்கேன் சார், அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணலாமா? தாராளமா செய்யலாம். சார் ப்ரமோஷன் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். அப்ப ஒட்டுமொத்தத்துல இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட்டுக்குரிய பீரியட். முக்கியமா ராசியை முதல் பார்வையா குரு பார்க்கிறார். ராசியை பார்க்கறதுனால உடம்பு தெளிவாகும், மனசு தெளிவாகும், தீராத நோய் தீரும். 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். அண்ணன் தம்பி வழியிலிருந்து வந்த கஷ்டங்கள் சரியாகும். ஒரு புதிய தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு பல முக்கிய முடிவுகளை துணிச்சலா எடுக்க போறீங்க. அதற்கடுத்தது 5வது இடத்தை குரு பார்க்கறதுனால புத்திர பாக்கியம், குழந்தை எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை கிடைக்க போகுது. சார் நான் புண்ணியெல்லாம் பண்ணி வளர்ந்தேன் சார், கடவுள் எனக்கு சோதனை கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைச்ச விருச்சிக ராசிக்கு இந்த குரு பார்வை வந்ததுக்கு அப்புறம் நீங்க செஞ்ச புண்ணிய பலன் அத்தனையும் வேலை செய்யும். எதுல கவனமா இருக்கணும்? நைட்டு பயணத்துல கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. வண்டியில வீலிங் பண்றது, ரேஸ் ஓட்டுறதுல கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. டிரைவ் பண்ணிட்டு போனா கூட கொஞ்சம் வெஹிக்கிளோட கண்டிஷன்ஸை பார்த்துக்கோங்க. சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அம்மாவோட சில கான்ஃப்ளிக்ட்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமா இருந்துட்டா உங்களுக்கு கண்டிப்பா கடவுள் பெரிய மாற்றத்தை இந்த வருஷம் முழுக்க கொடுக்கறதுக்கு காத்திருக்கு. எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொன்னா முருகப்பெருமானுடைய பாதத்தை நீங்க இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாலே போதும். இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு பொற்காலமாகவே அமையும். சாமி, தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி 2026 என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது? தனுசு ராசிக்கு அதிபதியே குரு உச்சம் அடைகிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 7ல குரு இப்போ 8ல மறையிறாரு. தனுசு ராசிக்கு நிறைய பேத்துக்கு பயம் இருக்கும். தனுசு ராசி ஒரு விஷயத்துல கவனமா இருங்க. 3வது நபர்கள்ட்ட கொடுக்கல் வாங்கலையா இருந்தாலும் சரிதான், அவங்க ரகசியத்தை பகிர்ந்துக்கிறதா இருந்தாலும் சரிதான், அதீத நம்பிக்கை, அதீத பற்று, அதீத காதலை கொடுக்கறதா இருந்தாலும் சரிதான், கொஞ்சம் கவனத்தோட கொடுங்க. ஏன்னா 8ல குரு வந்துச்சுன்னா தவறுதலான நபர்கள், தவறுதலான பழக்க வழக்கத்துக்குள்ள இந்த காலகட்டம் கொண்டு போவோம். அது பிஸ்னஸ் ரிலேட்டடா கூட வருவாங்க. சார் நீ 100 ரூபா வச்சிருக்கியா, கொடு சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ அதிலெல்லாம் தயவு கூர்ந்து கொஞ்சம் நீங்க ஜாகிரதையா இருக்கணும். 8ல குரு மறையறாரேன்னு சொல்லி பயப்பட வேணாம். ஏன்னா குரு பார்க்குற இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், அமைதி எல்லாமும் கிடைக்கும். பொருளாதார ரீதியா மிகப்பெரிய முன்னேற்ற பலன் கிடைக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் வைஸ் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அரியர் இருந்துச்சுன்னா அதை ஈஸியா கிளியர் பண்ணிடுவீங்க. நேற்றுக்கு செய்ய முடியாத விஷயங்கள்லாம் இன்னைக்கு துணிச்சலோட தொடங்கி அதில் செய்வீங்க. 4ஆம் அதிபதி உச்சம். தனுசு ராசி கண்டிப்பா இந்த வருஷத்துல ஒரு வீடு வாங்க போறீங்க, ஒரு சென்ட் நிலமாவது வாங்க போறீங்க, ஒரு புது வண்டி வாகனம் உங்களுக்காக சேரப்போகிறது. அதே மாதிரி தொழிலில் ஒரு நல்ல முதலீடுகளை கண்டிப்பா இந்த வருஷத்துல நீங்க பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூப்பரான பீரியட். அதற்கு அடுத்தது 12வது இடத்தை குரு பார்க்கறதுனால தெய்வ வழிபாடு உங்களுக்கு பலன் தரும். வெளிநாடு, வெளிமாநில, வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றி அடையும். தூரதேசத்து நபர்களால உங்களுக்கு பெரிய அனுகூலங்கள் கிடைக்கும். புதிய உறவுகள், புதிய நண்பர்களால் பெரிய பெரிய திருப்பங்களை இந்த காலகட்டம் தரும். தனுசு எதுல கவனமா இருக்கணும்? அப்பாவோட உடம்ப ஜாகிரதையா பார்த்துக்கணும். 9ல கேது பூர்வீக விஷயத்துல தேவையில்லாத சொத்து பத்து பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அதுல கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்கணும். எந்த வழிபாடை செஞ்சா உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உக்கர தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை அல்லது காளி அல்லது அம்பாளுடைய வழிபாடு தனுசு ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி முழுவதும் நல்ல பலனை தரும். சாமி, மகர ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி முடிஞ்சு வரக்கூடிய ஒரு முத்தான குரு பெயர்ச்சி சார். ராசியை குரு பார்க்கறதுன்றதெல்லாம் ஒருத்தனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பூர்வ புண்ணியம் கிடைக்கிற மாதிரி. ஏன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் பல வீடியோவில் நம்ம கிட்டத்தட்ட 8 வருஷம் பேசியாச்சு. பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை சார், படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார், அசிங்க, அவமானம், இழப்பு, துரோகம், வேதனை எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு, நான் பைத்தியம் மாதிரி வாழ்ந்தேன் அப்படின்லாம் நிறைய மகரம் சொல்லி 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 நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ கவலையப்படாதீங்க மகராசிக்காரர்களே. எந்த விஷயம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் தடைபட்டுச்சோ, எந்த விஷயத்தை சாதிக்கணும்னு நீங்க பிறந்தீங்களோ, எந்த விஷயத்தை நோக்கி உங்களுடைய தேடல் இருக்கிறதோ, சத்தியமாக அது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். 7ல குரு வரார், ராசியை பார்க்கிறார். துவண்டு போனவங்களுக்கெல்லாம் புது தெம்பு வரப்போகுது. நான் சொல்லும் போது உங்களால ஃபீல் பண்ண முடியாது. குரு பெயர்ச்சி ஆனதுக்கு பிறகு நீங்கள் அதை கண்கூட பார்ப்பீர்கள். இதுவரைக்கும் வாழ்க்கையின் மீதே பற்றில்லாத மகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்ப்பீங்க, நிம்மதியை பார்ப்பீங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். பிரிஞ்சவங்க எல்லாம் ஒன்று சேருவாங்க. மகரம் இதைத்தான் செய்யணும்லாம் இல்லை. இந்த குரு பெயர்ச்சி ஆனதுக்கு பிறகு நீங்க காது ஊத்தலாம், கல்யாணம் பண்ணலாம், வீடு கட்டலாம், தொழில் தொடங்கலாம், வெளிநாட்டுக்கு போகலாம். வேற எதெல்லாம் நல்ல காரியம் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் எந்த ஜோதிடரையும் கேட்கணும்னு இல்லை, இந்த ஆளாரமா செய்யுங்க. உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். லாபம் வரப்போகுது. பண விஷயங்கள்ல இந்த 8 வருஷமா நான் கடனே வாங்கல, ஆனா கடன் வாங்கினேன், கிரெடிட் கார்டே இல்லை ஆனா தேவையில்லாம போய் லோன்ல மாட்டிக்கினேன், இல்லாததெல்லாம் ஸ்வைப் பண்ணி பெரிய டென்ஷன்ல மாட்டிக்கணும்லாம் புலம்புனீங்க இல்லையா, அந்த சிக்கல் அத்தனையும் தீரப்போகிறது. உடல் ரீதியா, மன ரீதியா அந்த பிரச்சனை சரியாகும்.
எத்தனை நாள் தனிமையில படுத்து அழுதிங்க. இந்த குரு பார்க்கும் பொழுது ஒரு கடவுளே உங்க கூட இருக்கிற மாதிரியான தெம்பு உங்களுக்கு ஆண்டவன் தரப்போறான். அதை விட முக்கியம் 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஒரு புதிய தைரியம், புதிய தன்னம்பிக்கை, புதிய எழுச்சி, புதிய நண்பர்கள் வருவாங்க. 8 வருஷத்துல துரோகம், ஏமாற்றம், வழியை மட்டும் தானே பார்த்தீங்க. ஒரே ஒரு ஆள் யாராவது நல்லவங்கிறது கூட வழி நடத்திருப்பாங்களா? கண்டிப்பா இல்லை. நல்லவங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் மகரத்தை குத்திட்டு வெளியே போனவங்க தான் அதிகமா இருந்திருப்பாங்க. அப்ப இந்த குரு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால புதிய நண்பர்கள், புதிய உறவுகளால் மிகப்பெரிய வெற்றி. ஒட்டுமொத்தத்துல மகரத்துக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சம் அடைகிறதுனால புதிய காதல் மலரப் போகிறது, புதிய வாழ்க்கை மலரப் போகிறது, புதிய திருப்பம் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த குரு பெயர்ச்சியை நீங்க எல்லாரும் அன்பா பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். எதுல ஜாகிரதையா இருக்கணும்? நீங்க மனசை விட்டு எல்லாத்தையும் பேசிடுவீங்க, வார்த்தையில மட்டும் கவனமா இருங்க. வாக்குல ராகு இருக்கிறாரு. நீங்க எது சொன்னாலும் தப்பா ப்ரொபகேட் பண்றதுக்கு ஒரு 2 பேர் கூடவே இருப்பாங்க. தயவு செஞ்சு யார்ட்டையும் ஃபேமிலி சீக்ரெட்ஸை சொல்லாம இருந்தா போதும். இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு சக்சஸ் தான். எந்த வழிபாடு செய்யணும்? முருகனுடைய பாதத்தை இறுக்கமா பிடிங்க. மகரத்துக்கு தொட்டதெல்லாம் இந்த வருஷம் முழுக்க வெற்றி. சாமி, கும்பத்துக்கு இந்த 2026 குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது? கும்பத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்லணும்னா 5ல இருந்த குரு இப்ப 6ல மறைகிறார். 6ல குரு மறைகிறது ஒன்றும் பெரிய நல்ல இடம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஜோதிட சாஸ்திரத்துல. ஆனா கும்பம் பயப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் குரு தான் உச்சம் அடைகிறார். 2ஆம் அதிபதி ஒரு ஜாதகனுக்கு உச்சம் அடைஞ்சிச்சுன்னா குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம், அமைதி கிடைக்கும். யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒரு வருஷமா ராகு, ஏற்கனவே 2.5 வருஷம் ஜென்மசனி. நிம்மதியா இருந்திருப்பீங்களா? தூங்கி இருப்பீங்களா? முதல்ல தூக்கம் கிடையாது, நிம்மதி கிடையாது, பயம், பதட்டம், குழப்பம், இப்படிதான் போச்சு வாழ்க்கை. என் வாழ்க்கையை தொடங்கல, அடுத்தவங்களுக்கு நான் வாழ்ந்துட்டு பாவியா போனேன்னு தான் நினைச்சீங்க. ஆனா கவலையப்படாதீங்க, இந்த குரு பயிற்சியில உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க தொடங்க போறீங்க. எதிரிகள் எல்லாம் விலகுவாங்க 6ல குரு உச்சம் அடைகிறதுனால. துரோகிகளை இனம் கண்டுபிடிச்சு நீங்க விலக்கி விட்டுடுவீங்க. ரொம்ப முக்கியமா 10வது இடத்தை முதல் பார்வையா குரு உச்சம் அடைஞ்சு பார்க்கறதுனால பட்டம், பதவி, பேர், புகழ் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. சார் நான் உழைக்கிறேன், காசு கையில நிக்கல, கவலைப்படாதீங்க. நீங்க 100 பேருக்கு செலவு பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஆண்டவன் செல்வாக்கையும் செல்வத்தையும் நிறைய கொடுக்க போறான். அதுக்கு அடுத்தது கும்பராசிக்கு 12வது இடத்தை குரு பார்க்கறது சுபவரைய செலவுகளை தூண்டும். நிறைய வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அமையும். வேற்று மொழி பேசக்கூடியவர்களால் ஆதாயம் ஏற்படும். புதிய உறவுகளாலும் புதிய நண்பர்களாலும் புதிய திருப்பங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்க போகிறது. உங்களை விட்டு விலகிய ஒரு உறவு உங்களை தேடி வரப்போகுதுங்க. கல்யாண விஷயத்துல உறவுகளால நான் ஏமாந்துட்டேன், கணவன் மனைவியில பிரிஞ்சு வாழ்றோம்னா நீங்க எல்லாரும் ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்னங்க சார் விசித்திரமா இருக்கு, 7 சனி நடக்குது, ராகுக்கு ராசியில இருக்குது, இப்ப எப்படி சேருவோன்னு பார்த்தா குரு உச்சமடைந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார், குடும்ப ஸ்தானத்தை. அப்ப விலகிய அத்தனை பேரும் விரும்பி வருவார்கள். கும்பராசிக்காரர்கள் எதுல கவனமா இருக்கணும்? அதீத யோசனை தயவு செஞ்சு வேணாம், அதீத அழுத்தம் தயவு செஞ்சு வேணாம். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு இனிமேலும் நம்ப வேணாம். உங்க வாழ்க்கையை பார்க்கறதுக்கு நீங்க ஆரம்பிச்சாலே இந்த குரு பயிற்சி உங்களை ஒண்ணுமே பண்ணாது. எதில் ஜாகிரதையா இருக்கணும்னு இன்னொரு தடவை சொல்லணும்னா 7ல கேது இருக்கிறதுனால பார்க்குற நீங்க ஆணா இருந்தா பெண்கள்கிட்ட கவனமா இருங்க, பெண்ணா இருந்தா ஆண்கள்கிட்ட கவனமா இருங்க. இந்த 2 விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. எந்த தெய்வத்தை வழிபடணும்? ஏற்கனவே சந்திர கிரகண தோஷம் இருக்கிறதுனால பௌர்ணமி அன்னைக்கு உக்கர தெய்வம் காளி, அம்பாள், துர்க்கை, மதுரை வீரன், ஐயனார், சொடலமாடசாமி யார் இருந்தாலும் போயிட்டு காவல் தெய்வத்தை போய் வழிபடுங்க. உக்கரமான தெய்வத்தை வழிபடும் போது உங்கள் வாழ்க்கைக்கு அவர்கள் பத்திரமாக காவல் காப்பார்கள். சாமி, மீனத்துக்கு இந்த குரு பயிற்சி 2026 எப்படி இருக்க போகுது சாமி? சார் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி வெகுளியா இருந்து ஏமாறுற ராசி மீனராசி சார். என்னதான் இருந்தாலும் சரிதாங்க, அடிச்சுட்டு கொடுத்தாலும் அள்ளி சாப்பிடுவாங்க. சூழ்ச்சி பண்றவன் இவன் தான், துரோகம் பண்றவன் இவன் தான் தெரிஞ்சாலும் கூட வேற வழி இல்லையேன்னு சொல்லி அவங்களோட டிராவல் பண்ற குணம் மீனத்துக்கு இயற்கையில உண்டு. 3 வருஷம் உண்மையை சொல்லணும்னா நிறைய சவாலை கடவுள் கொடுத்தது. பல பேர் வனவாசம் போகலாம், இடம் மாறலாம், ஊர் மாறலாம், வீடு மாறலாம்லாம் நினைப்பாங்க. ஏன் பல பேர் வீட்டை பிரிஞ்சு கூட வெளியில வாழ்ந்திருப்பாங்க. ஆனாலும் சரிதான், வீட்டுக்குள்ளே இருந்தாலும் தனிமை சிறையில போராடின அவங்களுக்கு 5ல உச்சமடைகிற குரு மீனராசிக்கு 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பொற்காலம். 7 சனி ஆரம்பிச்சதுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு ஜாக்பாட்டான டைம் சார். 5ல குரு வந்தா மீனை எப்பவுமே மனசுலேயே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க சார். நான் நல்லதுதான் செய்யறேன், நல்லதுதான் கொடுக்குறேன், புண்ணியம் தான் பண்றேன், ஆனா கடவுள் எங்களை தானே சோதிக்குதுன்னா நினைச்சிங்கல்ல. நீங்க எந்த புண்ணியத்தெல்லாம் பண்ணீங்களோ இந்த 3 வருஷம் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சத்தியமா பலன் உண்டு. நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது வெற்றி. இதை தான் பண்ணணும்லாம் கிடையாது. மீனராசிக்காரர்களே, மண்ணு வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு கட்டலாம், சுய தொழில் பண்ணலாம், கல்யாண வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஏற்கனவே கணவன் மனைவி பிரச்சனையா இருந்துச்சுன்னா அது சரியாயிடும். சார் பிள்ளைக்கு 2வது கல்யாணத்தை எதிர்பார்க்கறேன்னா கண்டிப்பா அந்த கல்யாணம் கூடி வரும். சார் ஒரு புத்திர வாக்கியம் கிடைக்குமான்னு தவிக்கிறேன்னா நிச்சயமா கிடைக்கும். மீனராசிக்கு ரொம்ப முக்கியமா 9வது இடத்தை குரு பார்க்குது. 9 குரு பார்க்கும்போது ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு வரும். அப்பா வழி சொத்து பத்து கிடைக்கும். அப்பாவுக்கு இருந்த உடல்நல கோளாறுகள் எல்லாம் சரியாகும். தந்தைக்கு புகழ் சேர்ப்பீர்கள்.
அதே மாதிரி 11ஆம் இடம் குரு லாபத்தை பார்க்குறாருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த 3 வருஷத்துல செலவு மட்டும்தான் போச்சு. வர்றதுக்கு 10 ரூபா இருந்துச்சுன்னா 2 ரூபா அடுத்தது கடன் வாங்கலாமான்னு தான் யோசிச்சு வாழ்ந்தீங்க. அதுலயும் சனி ராகு கிட்ட சேர்ந்த காலம்லாம் விரைய சனி இந்த 3 வருஷமா சார் நான் கடனே வாங்காம இருந்தேன் சார் 1500க்கு அவசப்பட்டேன்னு சொன்ன மீனராசியும் பலது உண்டு. ஆனா இந்த லாபத்துல குரு பார்க்கறதுனால கண்டிப்பா பொருளாதார முன்னேற்றம் வரும் சார். ஒரு நிலையான வருமானத்துக்குரிய வழியை பார்ப்பீங்க சார். இப்போ வரைக்கும் ஒரு ஆசிலேஷன்ல தான் மீனை ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனா இந்த குரு பார்த்ததுன்னா பொருளாதார மேன்மை, பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க போகுது. இது எல்லாத்துக்கும் மேல நான் செத்துருவனோ, உடம்புல வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, மரண பயம் அதிகமா இருந்தது மீனத்துக்கு. ஏன்னா அந்த தேவையில்லாத ஜென்மசனியினுடைய காலகட்டம் மீனராசியை போட்டு வாட்டி எடுத்தது. அந்த குரு ராசியை பார்க்கும் பொழுது குரு சந்திர யோகம் ஏற்படும். அப்ப உடல் தெளிவடையுது, உள்ளம் தெளிவடையுது, மனம் தெளிவடையுது. உங்க மனசாட்சிக்கு எந்த விஷயங்கள்லாம் சரின்னு படுதோ துணிச்சலோடு செயல்படுத்துங்க, சத்தியமாக வெற்றி அடையும். மீனராசிக்காரர்கள் எதுல கவனமா இருக்கணும்னா, 6வது இடத்துல கேது இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம். மறைமுகமா போட்டி பொறாம இருக்கும், விதியேன்னு ஒதுங்கி போவோம். நமக்கு தான் சூழ்ச்சி, துரோகம், ஏமாற்றம்னு வரும். அதே மாதிரி உடலையும் மனசையும் கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. ஜென்ம சனி இருக்கிறதுனால அதீத அன்பு, பாசம், காதல், பற்று இனிமேல்லாம் கொடுக்க வேணாம். 3 வருஷம் கொடுத்து நிறைய ஏமாந்துருப்பீங்க. இதில் மட்டும் கொஞ்சம் நீங்க நிதானமா இருந்தா போதும் நான் வேண்டிக்கிறேன். எந்த வழிபாடை செஞ்சா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னா சிவபெருமானுடைய பாதத்தை பிடிங்க. ஜென்ம சனி பிரதோஷ காலகட்டம் எப்போ வந்தாலும் சிவன் கோயில் பக்கத்துல இருந்துச்சுன்னா போய் உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு பிரசாதத்தை ஒரு 10 பேருக்கு வாங்கி கொடுத்துருங்க. அந்த சனியால் ஏற்படக்கூடிய பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு புண்ணியமா மாறி இந்த 5வது இடத்து குரு உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை சத்தியமா தருவார்.